நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன். நண்பர்களே, டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன், நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன். இப்போ இந்த வீடியோ பதிவு எதற்காக அப்படின்னா, இப்போ வலைதளங்களில் பரபரப்பாக ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு. ஓட்டுநரை நாய செருப்பு அப்படின்ற மாதிரி பேசி ஒரு வீடியோ ஃபேஸ்புக் யூடியூப்ல பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இதை பற்றின ஃபோன் கால்ஸ் நிறைய எனக்கு வந்துட்டு இருக்கு. அதை பற்றின வீடியோ தான் நண்பர்களே இப்போ நம்ம போடுற பதிவு. அதாவது அந்த வீடியோவை நானும் கேட்டேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தலையும் இல்லை வாழும் இல்லை. அதாவது வீடியோவோட ஆரம்பமும் இல்லை, வீடியோவோட முடிவும் இல்லை. அந்த வீடியோவில் அந்த ஆடியோவை மட்டும் கட் பண்ணி அந்த நாயே அப்படின்ற வார்த்தையை மட்டும் 3 தடவை எடிட் பண்ணியிருக்காங்க. நல்லா கேட்டுங்க. இப்போ இது ஒரு கால் ரெக்கார்டா இருக்கு அப்படின்னா எதிர்த்தரப்புல பேசுற நபரினுடைய குரலும் உள்ள வந்திருக்கணும். எப்படி எதிர்த்தரப்புல பேசுற நபரோட குரல் உள்ள வந்திருக்கணும். ஆனா அவர் ஒருத்தர் மட்டும்தான் பேசுறதா அந்த ஆடியோ இருக்கு. அதுக்கு மேல போட்டோவை வச்சு அதை ஒரு வீடியோவா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. முதல் விஷயம், முழுமையான வீடியோ அந்த இதுல ஆடியோ ரெக்கார்டு வரலை. அந்த வீடியோவா செட் பண்ணதுல ஆடியோ ரெக்கார்டு வரலை. அதை முதல்ல நண்பர்கள் தெளிவா புரிஞ்சுங்க. சும்மா ஒரு 40 செகண்ட் ஓடுற மாதிரி மட்டும் அந்த 2-3 வார்த்தைகளை மட்டும் மென்ஷன் பண்ணி ரிப்பீட்டடா வர்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இதை பத்தின முழு அந்த கால் ரெக்கார்டு ஆடியோ நமக்கு கிடைச்சா அடுத்த கட்ட வேலைகளை நாம நகற்றலாம் அப்படின்றத ஒரு விஷயம் தெரியப்படுத்திக்கிறேன். இது சம்பந்தமாக யார சொல்றாங்களோ, வணிகர் சங்க தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையர் அப்படின்றவரு அவரே ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இது என்னுடைய ரெக்கார்டு இல்லைங்க, என்னுடைய பேரை கெடுக்கிறதுக்காக யாரோ செய்த செயல், இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, சம்பந்தப்பட்ட நபர் அந்த நாயே இந்த செருப்பை கழட்டி வைக்கிறதுன்ற விஷயத்த ஒரு வீடியோவா வந்திருந்தா நம்ம எடுக்கிற ஆக்ஷனே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா அது ஒரு ஆடியோவில் ஒரு போட்டோவை வச்சு செட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஏஐல எல்லாருடைய குரலையும் வச்சு செட் பண்ண முடியும். இது ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப அவரு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இப்ப இது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வாய்ஸ் செக்அப்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா, அந்த இது பண்ணலாம். கிட்டத்தட்ட அது பண்றதா இருந்தா குறைந்தபட்சமாக ஒரு 50,000 ரூபாய்க்கு மேல செலவு ஆயிரும். ஏன்னா இதுக்கு நம்ம ஒரு கேஸை போடணும், கோர்ட் மூலமா அதை செக்கப்புக்கு அனுப்பணும். அது செக்கப் ஆகி வரும். இந்த வீடியோவில் பேசின குரலும் அந்த ஆடியோவில் பேசி வீடியோவா கன்வெர்ட் பண்ண குரலும் ஒரிஜினல் குரல் தானா அப்படிங்கிறதுக்கான ரெக்கார்டு வாங்கணும். அப்படின்னா இந்த செலவுகள் இருக்கு. அதுக்கு நாம கம்ப்ளைண்ட் பண்ணணும். இந்த விஷயம் இருக்கு நண்பர்களே. இதை நான் ஒரு பக்கம் தெரியப்படுத்திக்கிறேன். சம்பந்தப்பட்ட நபர் நான் இது செய்யல அப்படின்றது சொல்லியிருக்காரு. இந்த முழு ஆடியோ ரெக்கார்டு கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருக்கோம். இதை நான் தெரியப்படுத்திக்கிறேன். அடுத்ததாக இந்த பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்ட நபர் வணிகர் சங்க தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்களுக்கு இந்த தகவல். நீங்க அந்த ரெக்கார்டுல பேசின விஷயங்கள் நீங்க உண்மையிலேயே பேசல அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் நீங்க யாருக்கிட்டையாவது அது பேசி வெளியில வந்துருச்சு சமாளிப்போன்ற எண்ணத்துல இருக்கீங்க அப்படின்னா தவற ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டுருங்க. நம்ம ஆளுங்க விட்டுருவாங்க. மன்னிப்பு கேட்டால், தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பாக இந்த பிரச்சனை ஒரு சுமூகமான நிலைக்கு வரலாம். சப்போஸ் நீங்க உண்மையிலேயே அது பேசி அந்த இது வெளியில வந்திருக்கு, ஆனா நாம இதை ஒரு வீடியோவை போட்டு சமாளிச்சிடலாம், இது நம்ம கிட்ட ஒரு திறமை இருக்குன்ற எண்ணத்துக்கு போனீங்க அப்படின்னா டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன், நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் இந்த பிரச்சனையை சும்மா விட போறது இல்ல. நாங்க போய்கிட்டே இருக்கோம். உங்களுக்கான அந்த தகவல் முழுமையாக எங்களுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக தேடி போயிட்டு இருக்கோம். அது கிடைச்சிருச்சு, உங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். எப்படி அது உண்மைன்ற பட்சத்துல இந்த செருப்பை கலட்டி விடணும், இந்த நாய் அப்படின்ற அந்த வார்த்தைக்கான தண்டனைகள் வேற லெவல்ல இருக்கும். யோசிச்சுங்க. தப்பு செஞ்சா செஞ்சது தப்பு அப்படின்னு ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டுருங்க, பிரச்சனை இல்லை. இல்ல நீங்க இதை செய்யவே இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதே ரெக்கார்ட நீங்களே இந்த செக்அப் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அரசாங்க ஆபீஸ்ல கொடுத்து அந்த செக்கப்பை, அதாவது இந்த செக்கப் கவர்மெண்ட்ல இருக்கு, அதுக்கு பேர் வாய்ஸ் அனலைசர். நீங்களே அதை அரசாங்கத்தினுடைய அந்த வாய்ஸ் அனலைசர் ஆபீஸ்ல கொடுத்து நீங்க இல்ல அப்படின்றத ப்ரூவ் பண்ணி அந்த சர்டிபிகேட்டை வெளியெடுத்துங்க. பிரச்சனை இல்லை, உங்க மேல எந்த ஒரு களங்கமும் வராது அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறேன். இந்த நாயே பேயே சொன்னது பெரிய விஷயமா நாங்க எடுக்க போறது இல்ல. என்ன விஷயம்னு சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு இந்தியன் ஆர்மிலேயே சூப்பர் சோல்ஜர் அப்படின்னு யார சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம நாயத்தா.
எப்படி இந்தியன் ஆர்மிலேயே சூப்பர் சோல்ஜர்னு பேர் இருக்கு. அந்த நாய் உள்ள இறங்குச்சு அப்படின்னா அதோட பணியை முடிக்காம வராது. அப்பேற்பட்ட நாய், அந்த ஒருவேளை சோறு வச்சா உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரு இனம் அப்படின்னா அந்த நாய் தான். அந்த எங்களுக்கு கிடைக்குதுன்றப்ப பெருமை தான். ஆனா அந்த வார்த்தையை சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த வார்த்தையை சொல்ற நபருக்கு ஒரு தகுதி வேணும். டிரைவரை நான் ஏன்னு சொல்லணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். அந்த தகுதி இருக்கான்னு யோசிச்சுங்க. உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. நீங்களே இந்த வாய்ஸ் அனலைசர் பண்ணி சர்டிபிகேட் விட்டுருங்க, பிரச்சனை முடிஞ்சிடும். அப்படி இல்ல நீங்க பண்ணினீங்க, நீங்க அந்த ஆடியோவுல பேசி இருந்தது அப்படின்னா தப்ப ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டுருங்க, பிரச்சனை சால்வ் ஆயிரும். இது ரெண்டையும் தாண்டி சமாளிச்சிடலாம் அப்படின்ற நிலைமைக்கு போனீங்க அப்படின்னா யோசிச்சுங்க. ஒட்டுமொத்த ஓட்டுநர் இனம் ஒண்ணு சேர்ந்துச்சு, உங்களால தப்பிக்கவே முடியாது. விளைவுகள் பெருசா இருக்கும். நீங்க வருத்தப்படுவீங்க. அதுக்கு மேலேயும் இருந்து வரும், பார்த்துக்கங்க. இதே சம்பந்தப்பட்ட இந்த நபரை பழி வாங்கணும்னு யாராவது ஒரு ஆள் 3வது நபர் இந்த வேலையை செஞ்சிருந்தால் அதுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். இவரை, அதாவது இந்த டைமண்ட் ராஜா வில்லியன் அப்படின்றவரை பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கத்துல 3வது நபர்கள் இந்த செயலை செஞ்சிருந்தால் டிரைவர் இனத்தை உள்ள எழுதிருக்க கூடாது. சப்போஸ் இது செஞ்சது ஒரு 3வது நபர் அப்படின்ற தகவல் எங்களுக்கு வரும் பட்சத்தில் அதுக்கான ஆதாரங்களை தேடி நாங்க ஓடுவோம். இப்ப போற பாதையிலே எல்லாத்தையும் சேகரிப்போம். அதுக்கான தகவல் கிடைக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வேற விதமா, எப்படி வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அளவுக்கு ஒட்டுமொத்த ஓட்டுநர்களும் அதற்கான சிறப்பான பரிசு கொடுப்போம். பாத்துக்குங்க. அதையும் நான் தெரியப்படுத்திக்கிறேன். எந்த ஒரு காலகட்டத்திலேயே எந்த ஒரு நபரையும் இழிவுபடுத்துறதுக்கு எந்த ஒரு இனத்தினுடைய சப்போர்ட்டையும் தேடக்கூடாது. அப்படி தேடுறவங்க இந்ததுக்கு லாய்க்கு இல்லாத ஒரு நபர்கள், அதுக்கு பேரு வேற. வீடியோ நான் ஒரு இடத்துல இருக்கிறதுனால அந்த வார்த்தையை நான் சொல்லல, அதை நான் தெரியப்படுத்திக்கிறேன். இது இப்போதைக்கு பிரச்சனையை சுமூகமாக்குறதுக்கான அனைத்து வேலைகள் நாங்க தேடி ஓடிட்டு இருக்கோம். இதற்கான ஆதாரங்களை தேடி கிடைக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு செம்மையா இருக்கு, சும்மா விட போறதில்ல. அதே இன்னொரு தகவலும் தெரியப்படுத்திக்கிறேன். இந்த ஆடியோ, அந்த வீடியோவா கன்வெர்ட் பண்ண ஆடியோ முழுமையாக யாருக்கிட்டையாவது இருந்தால், இல்ல அது சம்பந்தப்பட்ட தகவல்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியும்னா தாராளமாக எனக்கு தகவல் தெரியப்படுத்துங்க. வீடியோவிலேயே போன் நம்பர் வரும், பக்கத்துல கீழே பாருங்க, போன் நம்பர் கொடுத்திருப்பேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி இது சம்பந்தப்பட்ட தகவல்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியும், இல்ல இந்த தகவல்கள் தெரிந்த நபர்களை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓட்டுநர் இனத்தை ஒரு தரக்குறைவான இடத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு சரியான பதிலடி கொடுப்போம். அதை நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நன்றி நண்பர்களே.